திருச்செந்தூரில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் கல்லால் அடித்து கொலை. தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள பள்ளிப்பத்து கிராமத்தை சேர்ந்த ஜெயராமனின் மகன் சரவணன், வயது 40, காயாமொழி தெற்கு தெருவை சேர்ந்த இசக்கிமுத்து இருவரும் வன்னி மாநகரம் குளத்துக்கரையில் அமர்ந்து மது அருந்தி உள்ளனர். அப்பொழுது இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. திடீரென இசக்கிமுத்து சரவணன் அருகில் கிடந்த கல்லை எடுத்து தலையில் ஓங்கி அடித்துள்ளார். இதில் சரவணன் இரத்த வெள்ளத்தில் சம்பவம் நடந்த இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து திருச்செந்தூர் தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிந்ததும் சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் டிஎஸ்பி மகேஷ் குமார் விசாரணை நடத்தினர். கொலை செய்த இசக்கிமுத்துவை தாலுகா போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மது போதையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.